வணக்கம். நான் ராஜேஷ் மாரியப்பன், மாரி ஃபார்ம்ஸ்லேருந்து. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, அதிகமாக பிராய்லர் சிக்கன் சாப்பிட்றதுனால நமக்கு என்ன பிரச்சனை வரும் அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். நிறைய டாக்டர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த கோழிங்களுக்கு கொடுக்கப்படுற ஆன்டிபயோட்டிக்கை பற்றி பேசுகிறதே கிடையாது. பிராய்லர் கோழியில் இருக்கிற ஸ்டீராய்டு இருக்கா இல்லையா அப்படின்ற டிபேட்டுக்குள்ளே தான் போவாங்களே தவிர, ஆன்டிபயோட்டிக் இருக்கா, இதை சாப்பிட்றதுனால மக்களுக்கு என்ன பிரச்சனை வரும் அப்படின்றத யாரும் பேசுகிறதில்ல. இப்போ இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்குறது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா, டே ஓல்டு சிக்லேருந்து இந்த கோழி சந்தைப்படுத்துகிற வரைக்கும் ஆன்டிபயோட்டிக் கொடுக்குற வீடியோ தான் பார்க்க போகிறீங்க. இந்த கோழிகளுக்கு நோய் தொற்று அதிகமாக வரும். பெரும்பாலும் பார்த்தீங்க அப்படின்னா ஈகோலி, கோசியாடிசிஸ், சளி, ஈரல் தொற்று இந்த மாதிரி நோய் அதிகமாக இந்த கோழியை தாக்கும். இந்த கோழியோட வளர்ச்சி பார்த்திங்கன்னா 1/300, அதாவது 1 கிலோ 300 கிராம்லேருந்து 1 கிலோ 450 கிராம் தன்னோட 28வது நாள்லேயே வெயிட் கெயின் பண்ணிடும். இந்த கோழி அதிகபட்சமாக 32 நாள்லேருந்து நான் சீசனில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 42 நாளுக்குள்ளே சந்தைக்கு வந்துடும். இந்த கோழிகளுக்கு கொடுக்குற ஆன்டிபயோட்டிக் அதாவது பார்த்திங்கன்னா பெரும்பாலும் ஜெண்டாமைசின், ஆக்சிடெட்ராசைக்ளின் இந்த மாதிரியான ஆன்டிபயோட்டிக் இன்ஜெக்ஷனை தான் இதுக்கு செலுத்துகிறாங்க. காரணம் என்னென்னா, இந்த கோழிகள் நோய் எதிர்ப்பு சக்தி சுத்தமாக இல்லாத ஒரு கோழி. இதோட இறப்பு வீதம் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். 1930 இந்த பிராய்லர் கோழியை உருவாக்கியிருந்தாலும் 60லேருந்து 80 வரைக்கும் கிடைச்ச கோழிகள் மாதிரி இப்போ இருக்கிற கோழிகள் கிடையாது. காரணம், 2000 இந்த கோழிகளை அதிக எடையும் குறுகிய காலத்தில் வளர வைக்கணும் அப்படின்றதுக்காக இதை மாடரேட் பண்ணதுனால தான் இதுகளுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி ரொம்ப கம்மியானதுனால ஆன்டிபயோட்டிக் அதிக அளவில் கொடுக்க வேண்டியதாக இருக்குது. இந்த கோழி உட்கொள்கிற தீவனத்திலிருந்து அது குடிக்கிற தண்ணி வரைக்கும் ஆன்டிபயோட்டிக் கலந்து தான் இருக்கும். இந்த மருந்துலேயே தெளிவாக மென்ஷன் பண்ணியிருப்பாங்க, முட்டை விடுற கோழிக்கு இந்த மருந்தை கொடுத்தோம் அப்படின்னா 7 நாள் வரைக்கும் அந்த முட்டையை யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னும், இறைச்சிக்காக பயன்படுத்துகிற கோழிக்கு இந்த மருந்தை நம்ம செலுத்துகிறோம், அதாவது கோழிக்கு கொடுக்குறோம் அப்படின்னா 10 நாள் வரைக்கும் அந்த இறைச்சியை பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு அதில் தெளிவாக போட்டிருக்கும். அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணுறாங்களா அப்படின்னா 100% நான் இல்லை அப்படின்றத உறுதியாக சொல்லுவேன். சமைச்ச பிறகு இந்த ஆன்டிபயோட்டிக் போயிடுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா 100% முழுமையாக போகாது அப்படின்றது தான் ஆய்வு அறிக்கை சொல்கிறது. சரி, இதை உட்கொள்கிறதுனால நமக்கு ஏற்படுற பிரச்சனையை இப்போ பார்க்கலாம். இந்த ஆன்டிபயோட்டிக்கை தொடர்ந்து நம்ம எடுக்கும் போது என்னென்ன பிரச்சனைகள் நமக்கு வருமோ அதே மாதிரி இந்த கறிகளை தொடர்ந்து உண்ணும்போது ஆன்டிபயோட்டிக் எதிர்ப்பு நம்ம உடம்புல உருவாகும். இதனால் பார்த்திங்க அப்படின்னா நம்ம உடம்பில் நோய் எதிர்ப்பு மருந்துகள் வேலை செய்யாது. அதாவது நீண்ட காலம் நமக்கு மருத்துவ சிகிச்சையில் நம்ம இருக்கோம் அப்படின்னா ஆன்டிபயோட்டிக் தான் நமக்கு பாக்டீரியாக்களை கொல்றதுக்கோ இல்லை டெவலப்மெண்ட்டை குறைக்கிறதுக்கோ ஆன்டிபயோட்டிக் தான் கொடுப்பாங்க. அந்த மாதிரி நேரத்தில் இந்த ஆன்டிபயோட்டிக் வேலை செய்யாமல் போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. இதனால் நோய் ஏற்பட்டுச்சு அப்படின்னா நம்ம நீண்ட நாள் அதுக்கு மருத்துவம் செய்கிற மாதிரி இருக்கும். இனியும் இந்த பிராய்லர் கோழியோட இறைச்சியை தொடர்ந்து சாப்பிட்ணுமா அப்படின்ற முடிவை உங்கள் கையிலேயே கொடுத்துட்றேன். நன்றி, வணக்கம்.